எனக்கு வேற வழி தெரியல மக்கா. நான் வேணா ஒரு வழி சொல்லட்டா சிவா? சின்ன பொண்ணுக்கா, நீங்க எப்பக்கா வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது சிவா. ஏங்க பயமா இருக்குங்க. பயப்படாதம்மா. என்ன சிவா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். யாருப்பா அந்த பிள்ளை? தெரிஞ்ச பிள்ளையா? ஏக்கா, உங்களுக்கு தான் தெரியும்லக்கா அவளை. தெரியலையேப்பா, எனக்கு தெரியாத. நீ தான் சொல்லணும் யாரு என்னன்னு. நீ தான் பேசிக்கிட்டு இருந்த, நானா பேசிக்கிட்டு இருந்தேன்? ஏக்கா அவளை ஆடாதியக்கா. என்னடே சொல்லியா? பேசிக்கிட்டுல இருக்கேன், நான் விளாண்டுக்கிட்டா இருக்கேன். என் மாமியார் தான் நான் ஒண்ணு பண்ணா அதுவா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு பேசும். நீ அதே மாதிரிலாம் பேசுத. ஏக்கா கொமைக்காதியக்கா. சரி சரி பொழைச்சு போ. என்ன இருந்தாலும் நம்ம மல்லியாக்காமவன், அதுக்காண்டி விட்டு வைக்கேன். ஏம்மா ஏக்கா வந்து கிடக்க புள்ளோ. ஏக்கா பயப்படாதம்மா, நான் என்ன பேயா பிசாசா? ஒன்னும் செஞ்சிட மாட்டேன். பயந்துகிட்டுலாம் முன்னாடி போய் நிக்கா நீ? பயப்படாத, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரி என்ன சிவா, என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிய? ஆள் இல்லாம கல்யாணம் முடிச்சுக்கிடும் அப்படி இப்படிலாம் பேசி தட்டுப்படுது என்னப்பா? ஏக்கா எல்லாமே கட்டிட்டீங்களோ? நான் தான் அப்பளையே வந்துட்டோம்னு சொல்லிட்டோம்ல, அதுலயே எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாமா உனக்கு? சரி சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஏக்கா இவோ வீட்டுல அவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுட்டாங்க. ஐயோ, அதான் எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. அவ அப்பா கிட்ட பேசி பார்க்க வேண்டியதானே சிவா? நீ உன்னைய மாதிரி ஒரு நல்ல பையனை யாராவது வேண்டான்னு சொல்லவோல? நீங்க பேசுறதுக்கு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? இல்லக்கா, அவ இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் வைக்கிறதுக்கு காரணமே எங்க விஷயம் தெரிஞ்சதுனாலதான். ஐயா இது வேறையா ரொம்ப கண்டிப்பானவளோ? ஆமாக்கா, கொஞ்சம் கண்டிப்பா தான் நடந்துக்கிட்டுதாங்க. இவளுக்கு ஏத்த மாதிரி இன்னும் அங்க நடக்க மாதிரி தெரியல. போன் எல்லாம் வேற என்கிட்ட பேசக்கூடாதுன்னு வாங்கி வச்சுட்டாங்க. இப்ப ஏதோ கடவுள் புண்ணியத்துல நாங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யணும் எனக்கு தெரியலக்கா, அதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, லவ்னா பிரச்சனை இல்லாமலா இருக்கும்? ஒரு வார்த்தை என்கிட்டயே உங்க அண்ணன்கிட்டயே சொல்லக்கூடாதா? அண்ணன்ட்ட அன்னைக்கு கல்யாண வீட்டுல வச்சு சொன்னம்க்கா. சொன்னியா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலவோ? ஆனா அண்ணன் சொல்லிட்டான், அம்மாக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணாதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும், அப்படியே இருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்படியா சொன்னாரு உங்க அண்ணே? ஆமாக்கா, தப்பா எதுவும் சொல்லல. வீட்டுல ரொம்ப சண்டை வந்தாலும் வரும்பா, அதனால அம்மாக்கு பிடிச்ச மாதிரி நீ கல்யாணம் பண்ண பாரு அப்படின்ட்டான். பாத்தியா உங்க அண்ணனை? அவர் மட்டும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வரான், உன்னைய மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பாத்தியா? இதுக்கு தானே அவரை போட்டு ஏசுதேன். அவன் தப்பா எதுவும் சொல்லலக்கா. என்ன அம்மா கஷ்டப்படுவாள அந்த மாதிரி நினைச்சு சொன்னாவே, வேற எதுவும் தப்பா சொல்லல. அப்படியா? நீ உங்க அண்ணனை விட்டு கொடுப்பியா? போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டேன். என்கிட்ட எதையும் சொல்லாம இருந்திருக்காரு பாரு. ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டாரு, இதை மறைச்சிட்டாரு பாரு. என்கிட்ட சொல்லாம இருக்கு அவருக்கு. சரி அது போட்டும், இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கிய? யாருக்கும் தெரியாம தான் கல்யாணம் பண்ண போறீங்களா? நீ உங்க அம்மா கிட்ட சொல்லலாம்ல சிவா? மல்லியாக்கா தான் சரின்னு சொல்லிடுவாவுல, அவ சம்மதத்தோடையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? என் வீட்டுல அப்பா கிட்ட சொல்லி அப்பா ஓகே பண்ணிட்டாவுக்கா. சரி, உங்க அப்பா விட அம்மா ஈஸி தானடே, சொன்னாலே சரின்றோல. இல்லக்கா, ஏற்கனவே இவங்க அம்மா அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் ஒரு தடவை சண்டை வந்திருக்கு. அவளுக்குள்ள என்ன சண்டை? எங்கேயோ போயிட்டு வரும்போது ரெண்டு பேருக்கும் சண்டையா இருந்திருக்கு. நான் எங்க விஷயத்த பத்தி அம்மா அப்பா கிட்ட சொல்லதுக்கு முன்னாடியே இவங்க அப்பா அம்மாக்கும் அம்மாவுக்கும் சண்டைங்கிறது எனக்கு தெரிய வந்தது. சரி நீ அம்மாட்ட சொன்னாலும் அவ சம்மதிக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் அம்மா கிட்ட ஒன்னும் சொல்லல. ஆக உங்க வீட்லயும் சம்மதம் இல்ல, அவ வீட்லயும் சம்மதம் இல்ல, அப்படித்தானே? ஆமாக்கா, அதான் இப்ப பிரச்சனையே. அதான் இன்னைக்கே நான் கல்யாணத்தை முடிச்சு வீட்டுக்கு கூட்டி போயிருமான்னு பாக்கேன். நல்லா பேசின போ. கல்யாணங்கிறது சும்மா அப்படியே பண்ணிக்கிட்டதா? அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டா ஈஸியா உங்களை பிரிச்சிருவாவோ. அதுக்கு நல்ல நாள் பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணும், இவ்வளவு விஷயம் இருக்கு. 10 வரைக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாதான் உங்களை யாரும் பிரிக்க முடியாது. சும்மா கல்யாணம் பண்ணியனால ஈஸியா பிரிச்சு விட்டுருவாங்க. நீ படிச்சிருக்கியா? உனக்கு இவ்வளவு விவரம் தெரியாதா? தெரியும்க்கா, ஆனா இவளை இப்போ விட்டுட்டா அடுத்து பார்க்க கூட முடியாதோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் வீட்டுக்கே அனுப்ப வேண்டாம், அப்படியே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போயிருவோம்னு நினைக்கிறேன். பாசம் இருக்க வேண்டியதாம்டே, அதுக்காண்டி இப்படியா? என்னக்கா செய்ய, என் நிலைமை அப்படி ஆயிருச்சு. நானா இப்படி பேசணும்னு எனக்கே டவுட்டா இருக்கு. அந்த அளவுக்கு மாறிட்டேன் இப்போ. சரி சரி, நீ அப்படி ஒன்றும் அவசரப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம். உனக்கு யாரும் இல்லாமல்லாம் இல்லை. நான் இருக்கேன், உங்க அண்ணன் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்கோம். அப்படி யாரும் இல்லாத மாதிரிலாம் உன்னைய கல்யாணம் முடிக்கலாம் நாங்கள் விட மாட்டோம், பார்த்துக்கிடலாம். முதல்ல எல்லாருமா சேர்ந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிட்டு கிராண்டா கல்யாணம் வச்சிருவோம். சரிதானா? எல்லாம் கேட்க நல்லாதான்க்கா இருக்கு. வீட்டுல அம்மா ஒத்துக்கிடணும், இவங்க வீட்டுல அவ அப்பா ஒத்துக்கிடணும். அதெல்லாம் மல்லியாக்கா சம்மதிச்சிருவோ சிவா. நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சு மாலையும் கழுத்துமா வீட்டு வாசல்ல போய் நின்னு வைய, உன்னைய ஆரத்தி எடுத்து அழகா வரவேற்பாவோ. ஏன் போட்டு கவலைப்படுத? சரி நிச்சயதார்த்தம் இன்னைக்கு? நாளை கழிச்சு சாயங்காலம்க்கா. அவ்வளவுதானே, கவலை விடுங்க. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு காலையிலேயே உன்னை வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துருதேன். அதுவும் போக நாளா கழிச்சு ரொம்ப நல்ல நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். சரிதானா? ஏக்கா கண்டிப்பா இதெல்லாம் நடக்குமா? நடக்க முடியே. எனக்கும் உங்க அண்ணனுக்குமே கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தான் நினைச்சோம். கடைசி நாங்களே ஒரு முடிவு எடுத்து கல்யாணத்தை முடிச்சுக்கிடலையா? எங்களுக்கு அப்ப யாரும் கிடையாது, நாங்களே எல்லாம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்தது. இப்போ உங்களுக்கு நாங்க இருக்கோம்ல, அப்புறம் என்ன ஃபீலிங்கு? சந்தோஷமா இருங்க. மகா என்னாச்சு, பேசியாச்சா? இது யாரு சிவா? என் ஃப்ரெண்ட் அக்கா. என்னை இங்க கூட்டு வந்ததே அவதான். அவ இல்லைன்னா நான் அவளையும் பாத்துக்க மாட்டேன், உங்களையும் பாத்துக்க மாட்டேன். ஓ அப்படியா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க? நான் மாப்பிள்ளை வீட்டு சொந்தம், நீ பொண்ணு வீட்டு சொந்தமா? பொண்ணு வீட்டு சொந்தமாவா? பூர்ணி, இந்த அக்கா அவங்களுக்கு சொந்தம். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிருக்காங்க.
ஓ அப்படியா, பரவாயில்லையே. நீ ஒத்தையில கஷ்டப்பட்டுதான் இருந்ததுக்கு உனக்கு நான் கிடைச்சேன், அடுத்து அந்த அக்கா கிடைச்சிட்டாங்க. நினைச்ச மாதிரி கல்யாணம் தான் போ. சரி மகா, உன் ஃப்ரெண்டு பிள்ளையும் நானும் நம்பர் வாங்கிக்கிட்டோன்னு வையேன், எதுவும் ஒண்ணுனா நான் கால் பண்ணி அவட்ட கேட்டுக்கிடுவேன். அவளும் அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எனக்கு சொல்லிக்கிடுவல்ல. பூரணி, உன் நம்பர்ல இருந்து அந்த அக்கா நம்பருக்கு ஒரு கால் பண்ணேன். அந்த பண்ணுதே. இக்கா உங்க நம்பர் சொல்லுங்க. இவ்வளவு தூரத்துல இருந்து சொன்னேன்னு வையேன், ஊருக்கே கேட்கும். பிற டைம் பாஸ்க்கு எல்லாரும் எனக்கு போன் அடிச்சு பேசிட்டு போவோ, நான் அங்கிட்டு வந்து சொல்லுதேன். சரிக்கா. கல்லுங்கடையே நான் போட்டும். சொல்லுங்கக்கா. கொண்டா உன் காதுல சொல்லுதேன். சொல்லுங்க. 90. ஓய், ஹாப்பியா? ம். ஆனா கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி படபடப்பா தான் இருக்கும்னு. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டா நான் தூக்கிட்டு போயாவது தாலி கட்டிடுவேன்னு. கடைசி இப்போ அதான் நடக்க போகுது. ஆனாலும் அப்பா அம்மா மனசை கஷ்டப்படுத்துறதுமே எனக்கு கவலையா இருக்குங்க. கவலைப்படாத மகா, கொஞ்ச நாளைக்கு தான். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசி பழக பழக அவங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளை ஏத்துக்குவாங்க. என்னாச்சு, மறுபடியும் கவலையா இருக்க மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்லக்கா, அப்பா அம்மாவை சங்கடப்படுத்திட்டு வரமே அப்படின்னு நினைக்கா. அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணா இன்னும் நல்லா இருக்குமேனு ஆசைப்படுதா. ஐயா அப்படியா மகா, அங்க பாரு. அப்பா அம்மாவை நீங்க எதிர்த்து கல்யாணம் பண்ணுதீங்க தான், இல்லைன்னு சொல்லல. அது 100க்கு 100 சரின்னு சொல்லல. ஆனா உன் மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு இன்னொருத்தரோட உன்னால வாழுத வழி இருக்கு தெரியுமா, அது மரண வழியா இருக்கும். காலம் பூரா தொண்டையில சிக்கின மீன் முள் மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் உனக்கு. அப்பா அம்மா நல்லவங்க தான், நமக்கு நல்லது செய்யணும் தான் அவங்க நினைப்பாங்க. அவங்கள பொறுத்தளவுல நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க கடமை, அவ்வளவுதான். ஆனா நமக்கு நமக்குன்னு ஒரு மனசு இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்களுக்காக உனக்கு கிடைச்ச மொத்த வாழ்க்கையை நீ விட்டுட்டு நிக்க முடியாதுல்ல. அப்படி கணக்கு பண்ணி பார்த்த அப்படின்னா நீ ஒன்னும் ஏதோ தெருவில் சுத்திட்டு இருக்கவனையோ இல்லாட்ட படிச்சுட்டு வேலை இல்லாதவனையோ கல்யாணம் பண்ணிக்கிடலையே. உங்க அப்பா அம்மாவே பார்த்து வச்சாலும் கூட இவ்வளவு நல்ல பையன் உங்க வீட்டுக்கு மருமகனா கிடைக்க மாட்டான். அவ அம்மா அப்பா எல்லாருமே தங்க குணம். இவனுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பெங்களூர்ல பெரிய கம்பெனில வேலை பார்க்கான், வீட்டுல இருந்தே தான் வேலை பார்க்க போறான். காலம் பூரா உன் கூடயே தான் இருக்க போறான். 40-50 ரூபாய் சம்பளம் வாங்குதான். ஒண்ணும் இல்லாதவனையோ இல்லாட்டா சரியில்லாதவனையோ இல்ல கெட்ட பழக்கம் உள்ளவனையோ நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா தான் நீ கவலைப்படணும். இப்போ நீங்க பண்ணத விஷயம் அவங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஆனா நாளை பின்ன அவன் உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னு வையேன், நம்ம புள்ள நல்ல இடத்துல வாழுதாங்க சந்தோஷத்திலேயே திரும்பவும் அவங்க உங்களோட சேர்ந்துருவாங்க. சரியா? எல்லாம் கொஞ்ச காலம்தான். அதுக்கடுத்து நீங்க நிம்மதியா காலம் பூரா ஒற்றுமையா தான் வாழ போறியா எல்லாருமா சேர்ந்து. இப்படி கொஞ்ச காலத்துக்கு உண்டான கஷ்டத்தை நீ மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யவான்னு நீ யோசிச்சேன்னு வையேன், அப்புறம் பிடிக்காதவன கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா நீ கஷ்டத்தை அனுபவிக்கணும். நீ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு கல்யாணமே முடிஞ்சாலும் சரி, வாழ்க்கை பூரா எல்லா நேரத்திலயும் இவனை பத்தின நினைப்பு தான் உனக்கு இருந்துட்டே இருக்கும். எப்படி நீ நிம்மதியா இருப்ப சொல்லு? எல்லாமே எனக்கு புரியுதுக்கா. இருந்தாலும் எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பிள்ளை பத்தியெல்லாம் அவங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணதுமோன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதம்மா, ஒரு குழந்தை குட்டி ஆயிருச்சுன்னு வையேன், அவளே உன்னைய தேடி ஒடியாந்துருவாவோ. போங்கக்கா. ஏ என்ன வெக்கமா? சொல்லு மகா. போங்கங்க. சூப்பர்க்கா. நீங்க உங்களை மாதிரி எதுக்கும் கவலைப்படாம ஃபியூச்சரை ரொம்ப பாசிட்டிவா யோசிக்கிறவங்கள பாக்குறதே ரொம்ப கஷ்டம் இப்போ உள்ள காலத்துல. வெரி ரேர். பட் நீங்க ரொம்ப பழைய பஞ்சாங்க மாதிரி பேசி கிரிஞ்சு பண்ணாம ஒரு விஷயத்தை எப்படி அழகா எடுத்து சொல்ல முடியுமோ அப்படி எடுத்து சொல்றீங்க. தேங்க்ஸ்மா. அம்மா உனக்கு எந்த ஊரு? எனக்கும் இதே ஊர் தான், அவ வீட்டு பக்கத்து வீடு. அந்த பிள்ளை என்னடானா பயந்துகிட்டு இருக்கு, ஆனா நீ அவளுக்கு ஆப்போசிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கியே, எப்படிமா? நான் இந்த ஊர்ல இருந்தா தானே. பிறகு நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் அந்த லவ் கிவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்படி லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க. லைஃப்ல இப்போ நல்லாவும் இருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 6 months தான் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து திட்டிட்டு இருப்பாங்க. அடுத்து மறுபடியும் தேடி வந்துருவாங்க. இதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணி அழ வேண்டிய அவசியமே இல்லை. அவ சின்ன பிள்ளைல இருந்தே அப்படித்தான், எங்க அம்மா அப்படி சொல்லும் எங்க அப்பா அப்படி சொல்லுன்னு இப்படி அம்மா அப்பாக்காண்டியே வாழ்ந்துட்டு இருக்கா. அம்மா அப்பா முக்கியம் தான், அதுக்காண்டி நம்ம லைஃபே அவங்க கிட்ட கொடுக்கறதெல்லாம் முட்டாத்தனம். வேற லெவல் போ. ஒன்னும் அடிச்சுக்க ஆளே கிடையாது. என்னைய பார்த்தா எல்லாரும் இவ்வளவு பேசால எப்படின்னு நினைப்பாவோ, நீ பேச பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க அம்மாக்கெல்லாம் நான் பேச பிடிக்கவே செய்யாது. எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே தான் இருப்பா. ஆமா, நம்ம அம்மாமாருக்கு நம்மள பிடிக்காது. இந்த பிள்ளைய அவ்வளவு தூரம் பேசுது, 10ஓட 11 இருக்க வேண்டியதானே அப்படின்னு தான் நினைப்பாவோ. ஆனா நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறதான் செய்வேன்றுவேன். அப்படித்தாம்மா இருக்கணும். நமக்கு பிடிச்சதை நாம செய்யாட்டா அந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்னத்துக்கு? அதேதான். சரி சிவா. ஏ சிவா. அக்கா. சரிடே, கல்யாணத்துக்குன்னு இடையில ஒரு நாள் தானே இருக்கு. அடுத்து 2 பேரும் ஒன்னா தானே பேசிட்டு இருக்க போறிய. இப்ப அந்த பிள்ளை வீட்டுக்கு போட்டுமா? அக்கா ஏன்டே போக வேண்டாமா? போயிட்டு வரட்டும்க்கா. நீங்க கொடுத்த தைரியத்துலதான் அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கேன். சரி சரி, பயப்படாத. நீ சிரிச்சுக்கிட்டே மிரட்டுத மாதிரிலாடே இருக்கு. எதுவும் நடக்காம விட்டுச்சோ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்க. அப்படிலாம் இல்லக்கா. சரி சரி, நீ பயப்படாத. நான் என்னைக்குமே கொடுத்த வாக்க காப்பாத்திடுவேன். நாளை கழிச்சு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். மகா, இக்கா இப்ப நீ வீட்டுக்கு போயிட்டு வா. என்ன உங்க அம்மா கிட்ட எதையுமே காட்டிக்கிடாத. எவ்வளவு தூரம் அப்பா அம்மா ஆச்சின்னு பாசமா இருக்க முடியுமா இருந்துட்டு வா. அதுக்கடுத்து இங்க வந்ததுக்கு அப்புறம் 2-3 மாசம் கழிச்சு தானே அவ்வளவு பார்க்க முடியும். ம் உடனே கவலைப்பட ஆரம்பிச்சிடாத. அது ஒண்ணும் நிரந்தரம் கிடையாது, கொஞ்ச காலத்துக்கு தான். சரியா? எதை பத்தி யோசிக்காம கடவுளே நீ தான் எங்க 2 பேரையும் நல்லபடியா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு நிம்மதியா விட்டு போயிட்டு வா. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். ம் சரிக்கா. ஏங்க போயிட்டு வரேனே. ம் பார்த்து போயிட்டு வாமா. நீங்களும் பாத்துக்கோங்க. எதுனாலும் பூரணி நம்பருக்கு கால் பண்ணுங்க என்ன. சரிம்மா, நீங்க எதா இருந்தாலும் சிஸ்டர் நம்பர்ல இருந்து எனக்கு கூப்பிடு. ம்
சரிங்க நான் வரேன்னு. ம், பார்த்து போயிட்டு வா. போவோம் பூரணி. ஏன் முகம் அப்படி மாறுது? ஏக்கா இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு தூரம் பேரண்ட்ஸை பத்தி கவலைப்படுதல்ல. அண்ணனை பார்க்கணும்னு அங்க இருந்து கிளம்புனதான் வீட்டுல வண்டியில ஏறி உட்கார்ந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே தான் வந்திருக்கா. இப்போ அவளை விட்டு தற்காலிகமா தான் பிரிஞ்சு வீட்டுக்கு வரா. அதுக்கே முகம் தொங்கி போச்சு. வரும்போது இருந்த சந்தோஷம் போகும்போது இல்ல. போமா பூரணின்னு முகத்தை பாவமா வச்சுட்டு கேட்கா பாருங்க. சும்மா இரு பூரணி. சரி சரி வெக்கப்படாத மகா, இதுல என்ன இருக்கு? நாங்களும் உங்க ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்தவ தான். எக்கா சரி பார்த்து போயிட்டு வா. சரிக்கா வரேன்னு. கண்டிப்பா நல்லா கழிச்சு வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க பயப்படாதீங்க, நாங்க வந்து கூப்பிட்டு வந்துருவோம், கவலைப்படாதீங்க. சரிக்கா போவோம் பூரணி. ம் சரி பாய் அக்கா. பாய் அண்ணா, மேரேஜ்ல பார்க்கலாம் என்ன? சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ் கூட்டிட்டு வந்ததுக்கு. நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க பார்த்துருக்கவே முடியாது. இட்ஸ் ஓகே நான் மை ப்ரெஷர். சரி நாங்க கிளம்புறோம். பார்த்து மெதுவா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வாங்க என்ன. பயப்படாதீங்கண்ணே, உங்க மகாவை எப்படி மெதுவா கூட்டிட்டு வந்தனோ அதே மாதிரி மெதுவா கூட்டு போய் விட்டுருதேன். ஓகேவா? சரிம்மா. சிவா அக்கறையெல்லாம் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. ஏக்கா சும்மா இருங்கக்கா, நான் சாதாரணமா தான் சொன்னேன். இதே பாசம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கணும், சரியா? கண்டிப்பாக்கா. இப்போ பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அண்ணன் மாறின மாதிரி நீயும் மாறினன்னு வையேன், நேரா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு விட்டுருவேன் பாத்துக்கோ. ஏக்கா ஏன் மரிமக்கா? யாரு வெள்ளத்தாய் குரலனக்கா இருக்கு? யாரு வெள்ளத்தாயா? உள்ள வாட்டி படுத்திருக்கேன். என்னக்கா படுத்தா இருந்த தூக்கத்தை கெடுத்துட்டனோ? இல்ல டீ சும்மா தான். காலையிலேயே எந்திரிச்சேன் பாத்தியா, அது ஒரு மாதிரி கண்ணை சத்திட்டு வந்தது. மேலுகெல்லாம் ஒரே வலி. ராத்திரி பூரா தூக்கம் இல்ல. பூசை கொடுக்கணும், இதை எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வைக்கணும் நினைச்சுக்கிட்டே படுத்தேன் பாரு. ராத்திரியும் தூக்கம் இல்லையா? அந்த அனிதா இப்ப மேலுகெல்லாம் வலிக்குன்னு படுத்தேன். இப்படி நேரம் தூங்கிட்டேன். அதான் செத்த தூங்கியிருப்பேன். நான் வந்து எழுப்பிட்டேன். இல்ல எந்திக்க வேண்டியதான். சாப்பிடல. காலையில கோயில பிரசாதம் சாப்பிட்டு படுத்ததோட சரி. நல்லா அசந்து தூங்கிட்டேன் போல. மணி எத்தனை டீ இருக்கும்? மணி 2 ஆக போதக்கா. ஐயா 2 மணி ஆக போதா? இவன் என்ன செய்தா? யாரு சின்ன பொண்ணா? ஆமா என்னைதா? அவன் வீட்டுல இல்லையேக்கா. கதவு திறந்து கிடக்கு. சத்தம் கொடுத்தேன், நீ உள்ள படுத்திருக்கம்னு சொல்ல இங்க வந்தேன். அவ வீட்டுல இல்லையா? அப்ப எங்க போனா? வந்து இருட்டி. இருக்கும்க்கா. எங்க போய் சேர்ந்தான்னு தெரியலையே. சரி எங்க வேற போற? அங்கதான் பக்கத்துல சாந்தி சரசு வீட்டுக்கு போயிருப்பா, வருவா. அதுக்கு இல்ல டீ, நீ காலையில பூசை கொடுத்தேன் பாத்தியா? அப்போ ஐயர் சொன்னாரு 200 ரூபா கொஞ்சம் அதிகமாச்சுமா, நான் கொஞ்சம் என் கை காசை போட்டுதான் நல்லெண்ணெயெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. சரி அந்த நேரத்துக்கு ரூபாயை கையில் எடுத்துட்டு போகல. எல்லாத்தையும் கொண்டு போனோமா, ஏன் அவன் மணி பரிசை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். சரின்ட்டு இவட்ட சொன்னேன். அவனும் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்திருக்கான், தூங்க போறான். எனக்கும் ராத்திரி பூரா தூக்கம் இல்ல, நானும் செத்த தூங்குதேன். நீ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு ஒரு 12 மணி வாக்குல முப்படாதியம்மன் கோயில போய் பூசாரிட்ட ரூபாயை கொடுத்துட்டு வந்துருன்னு சொன்னேன். அப்படின்னாலும் 12 மணிக்கு போனானா ரூபாயை கொடுத்துட்டு வீட்டுக்கு வர 12:30 வந்திருக்கலாமே. அவா மணி 2 மணி ஆகுதுங்க. எங்க போனா பிறகு? சரி வார வழிக்கு யாரையாவது பார்த்து பேசிக்கிட்டு போல இருக்கும். பேசுறது இருக்கும் டீ. பொங்கணும்ல, சோத்தை பொங்கி வச்சுட்டு போனாலும் அப்படியே போயிட்டாலும் தெரியல. எனக்கு வயிறு வேற பசிக்க ஆரம்பிக்க. வா பாப்போம். பேதுல இருவா வச்ச பொருள் அப்படியே அதே இடத்துல இருக்கு. சோறும் பொங்கல போலையா? இவா அடுப்படிக்கே வா வரல டீ. ஐயா அப்படியா? சோத்த பொங்காம அப்ப எங்க போனா பாரு. நான் அவளை ஏசுதேன் ஏசம்கே. எல்லாரும் எந்த லட்சணத்துல அவ இருக்கான்னு பாரு. காலையிலேயே எந்திரிச்சு கோயிலுக்கு போயாச்சு. தூக்கத்துல எனக்கு சாப்பாடே இழுக்கல. கோயில்ல தின்ன பிரசாதமே போதும்னு படுத்துட்டேன். இப்ப பாரு எந்திரிச்சு பார்த்தா அவளை ஆளக்காங்கள சோறும் பொங்கி வைக்கல. மணி 2 மணி ஆகுது. இப்படி இருந்தா எவாட்டி ஏச மாட்டா? என்ன கதைன்னு ஒண்ணும் தெரியலையக்கா. என் வீட்டுல சோறு பொங்கி இருந்தாலும் கொண்டு வந்துருவேன். இன்னைக்கு என் வீட்டுல கூட நேத்துள்ள பழையது கிடக்குன்னு பொங்காம போட்டோமே. எத்தனை நாளைக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துட்டு கிடப்ப? வீட்டுல எரும மாடு மாதிரி பணமரம் கணக்க ஒருத்தி இருக்கா. அப்படி இருக்கல நான் உன் வீட்லயே வாங்கி தின்னா நல்லாவா இருக்கும்? இவளுக்கு இப்ப எவ்வளவு கொழுப்பு இருந்தா வீட்டுல சோறு பொங்காம அளவிட போவா? நான் சொல்லிட்டு தான் படுத்திருக்கேன். 12 மணிக்கு ஐயட்ட போய் ரூபாயை கொடுத்துட்டு வந்துட்டு சோற பொங்கி குழம்பு கறியை வச்சிருன்னு சொல்லிட்டு தான் படுத்திருக்கேன். எவ்வளவு திமுரு பத்தி அவளுக்கு. சரி வாராளான்னு கொஞ்சம் இருந்து பாப்போம்க்கா. என்ன தட்டி பாக்க? வரட்டும் இன்னைக்கு, அதுக்கப்புறம் இருக்கு. இந்த பையனுக்கு தூக்கம் போனாலும் பரவாயில்ல, கொண்டு போய் அம்மா வீட்டுல விட்டுருன்னு சொல்லிடணும். ஏக்கா சும்மா இருக்கா, சின்ன விஷயத்த பெருசாக்காத. எதுட்டி சின்ன விஷயம்? வயிறுக்கு ஏன்னு பசிக்கி இவ வாட்டுக்கு அடுப்படி அப்படியே இந்த மணிக்கு வச்சுட்டு போயிட்டா பாரு. ஒண்ணுமே செய்யாம இருக்கா. என் இடத்துல வேற எவ்வளவு இருந்தா எவ்வளவு என்னைக்கே அத்து விட்டுருப்பா. நானா இருக்கங்கிட்டு போனா போதுமான வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி அப்படி சொல்லாதக்கா, நல்ல பிள்ளைதான். இப்ப ஏதோ அவசரமா வெளியில போனவா, அப்படி எங்க நிக்கான்னு தெரியலையா? இப்ப வரவும் என்ன ஏதுன்னு கேட்போம். நீ வா, வந்து செத்த உட்காரு வா. நின்னுகிட்டே பேசினா படப்படம் தான் வரும். செத்த ஈரி வா. இப்படி பூசை கொடுத்தா அன்னைக்கு பார்க்க வீட்டை பட்டி பொட்டா பத்தியாட்டி. வரட்டும் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. பூக்களை தான் பறிக்காதீங்க, காதலை தான் முறிக்காதீங்க. பூக்களை தான் பறிக்காதீங்க, காதலை தான் பிரிக்காதீங்க. கண்கள் இங்கே பார்த்து கொண்டா காதலும் தான் ஊற்றெடுக்கும். இதயம் அதை கொடுத்து விட்டா யாத்தெடுத்து அதுவும் நிற்கும். என்ன அத்தை 2 பேரும் ஜாலியா உட்காந்து கதை பேசிட்டு இருக்கே போல? இவளே நான் இருக்கிறத பார்த்தா உனக்கு ஜாலியா உட்காந்துருக்க மாதிரி தெரியுதோ? 2 பேரும் ஒன்னா உட்காந்துருந்தா ஜாலியா கதை பேசிட்டு தானே இருப்பியா? அதான் கேட்டேன். எங்க போய் அளவிட்டுட்டு வர? கோயிலுக்கு தான் போய் ரூபா கொடுக்க சொல்லியிருந்தியல்ல, அதான் கொடுத்துட்டு வரேன். எத்தனை மணிக்கு உன்னைய போயிட்டு வர சொன்னேன்? நீ எத்தனை மணிக்கு வீட்டுல வந்து நிக்க?
எத்தே 12 மணிக்கே இங்க இருந்து கிளம்பிட்டேன். வேக வேகமா போகணுமே கொடுத்துட்டு வரணுமே நினைச்சு போனதுல குறவில்லத்தே. ஐயர் வர்றதுக்கு 1 மணி ஆயிட்டு பாத்துக்கோங்க. நானும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க. சரி நீ சொல்ற பிராணியே நான் சரி நீ ஏத்துக்கிட்டாலும் 1 மணிக்கு ஐயர் வந்துட்டார்ல, அப்ப நீ வீட்டுக்கு 1:30 வந்திருக்கணுங்க. மணி 2:15 ஆகுது, இப்பதான் வந்து நிக்க. வார வழியில ஒரே டிராபிக் தே. அப்படியா? இத நான் நம்பணும், அப்படித்தானே? நம்புதியலோ நம்பலையோத்தே, இதான் உண்மை தெரியுமா? எவ்வளோ டிராபிக்கே கடந்து வந்திருக்கேன் தெரியுமா? எப்பா எப்படா வீட்டுக்கு போய் சேருவோன்னு ஆயிட்டுதே. அண்ணா பொய் பேசலாம், அதுக்காண்டி ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசாத, வாய் வெந்து போகும் உனக்கு. ஏன் இப்படி சொல்லுதிய? எவ்வளா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் கேட்டியா? இந்த ஊர்ல இருக்கதே ஒரு 4-5 சைக்கிளும் 5-6 பைக்கும் தான். பஸ் அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு கொண்டுதான் வருது. இதுல உனக்கு டிராபிக் ஆயிருதா? டிராபிக் அதுவும் அந்த மெயின் ரோட ஒரு தடவை தானே கிடக்கணும், அதுக்குள்ளே உனக்கு டிராபிக் அப்படிதான் வந்துட்டு. ஆமாத்தே, இன்னைக்கு சரியான கூட்டம், ஒரே டிராபிக். எனக்கு கிராஸ் பண்ணவே முடியல, ரொம்ப நேரமா நின்று அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணிட்டு வரேன். ஆனா நீ பேசுற பேச்சுக்கலாம் அந்த பூக்காரி நாடகம் ஒண்ணு உண்டுல, அந்த நாடகத்துல அவன் மாமியா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவன் மருமலை போட்டு சாத்துன்னு சாத்துனா, அது மாதிரி உன்னையும் போட்டு சாத்தணுவளா? அடிக்கு அடியில அப்படியே பேசுத வாய் கோணிக்கிட்டு போன உனக்கு. ஏன் தே, வீட்டுல ஒருத்தருக்கு வாய் கொண்டிருக்கிறது பத்தாதா? உங்க வாய் கொண்டிருக்கதே என்னால பார்க்க முடியல. இதுல என் வாய் கொண்டிட்டுனா நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டா. அந்த குடும்பத்துக்கு போனாலே கோணவாயா வச்சுட்டு இருப்பாள்னு வரமாட்டாளோ. பிறகு கோணவாய் குடும்பம்னு பேர் வச்சிருவாளோ தே. சரி இப்ப அளப்பட்டுட்டு வந்துட்டிய, வீட்டுல சாப்பாட்டுக்கு என்ன வழி? அதனால என்ன தே, நான் இப்ப பொங்கிட்டா போச்சு. ஆனா என்னன்னு தெரியல, வயிறு ஒரு மாதிரி கப கபன்னு பசிக்கு ஊத்தே. பசிக்கத்தானே செய்யும், மணி 2:30 மணி ஆக போகுது, பிற பசிக்காம என்னையும்? ஐயா 2:30 மணி ஆயிட்டோ? ஆமா, நீ ஆடி அசைஞ்சு எங்க போய் நின்று எவகிட்ட கதை பேசிட்டு வாரியோ, மணி 2:30. அதான் வயிறு பசி தீ பிடிக்கி. அதான் நானும் நினைச்சுக்கிட்டே வரேன், இந்த அளவுக்கு நமக்கு ஒரு நாளும் பசிக்காதா, ஏன் இப்படி பசிக்குன்னு பார்த்தேன். சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு பத்தியா? உனக்கு பசிச்சானா எக்கடு கட்டி நீ ஒளிஞ்ச எனக்கு என்ன, இப்ப எனக்கு வயிறு பசிக்கி. என்ன செஞ்சு தொலைய போற? இத்தை ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நான் போய் அத்தானே எழுப்புதேன், ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடுமா? பிரியாணியா? உன்னைய இப்ப நான் என்ன சொல்லிட்டோம்னு கிளவி இந்த கிளி கிளிக்கா? ஏன்க்கா இப்படி கோவப்பட்டு பேசிட்டு கிடக்க? அவளை பாருட்டி, அறிவு கிட்டவா. இருந்து வருஷத்துல ஒரு நாளுமா கோயிலுக்கு பூசை கொடுத்துருக்கோம், இன்னைக்கு போய் கடையில பிரியாணி வாங்கி திங்கணுமா? மூளை வளர்ச்சி இருக்கவா எவ்வளவு இப்படி பேசுவாளா? அதுக்கு நீ இப்ப நீ அந்த பிள்ளை போய் என்ன செய்ய போற? அம்மா அறிவு கட்ட மாதிரி இப்படி பேசலாம், இனி இந்த பேச்சே இருக்க கூடாதுன்னா நாக்க புடிங்கி எடுத்துடலாம்னு போனேன். யாத்தே கிளவி இப்ப நாக்க புடுங்குத கண்ண புடுங்குதம்னு வர ஆரம்பிச்சிட்டாளா? நானும் அவளுக்கு ஏத்த மாதிரி வாயை புலந்துக்கலாம் நின்னுட்டேன். இனி உஷாரா இருக்கணும்ப்பா, அவ 2 எட்டு முன்ன வந்தா நம்ம 10 எட்டு ஓடி போயிடணும். ஏன்க்கா இப்படி இருக்க? வயசு ஆகாம உனக்கு என்ன ஆகுது? குடும்பத்துல ஒரு வார்த்தை முன்ன பின்ன இருக்கும், அதுக்காண்டி இப்படி அடிக்க போறேன் பிடிக்க போறேன்ட்டு போவே. இவளெல்லாம் என்னைக்கோ அடிச்சு திருத்திருக்கணும், விட்ட பத்தியா? அதான் என் தப்பு. அதான் இப்படி கிறுக்கு தரமா பேசிட்டு தெரியுதா? சரி அந்தால விடு, ஒரே அடியா கிடந்து கத்துதா. உனக்கு தான் கெதியில்லாம போகுது இப்படி கணச்சன்னா. அந்த பிள்ளை ரூபாய் கொடுக்க போயிருக்கு, நேரம் ஆயிட்டு. சரி ஆனதா ஆச்சு, நீ அடுத்தது என்ன கதைன்னு பாரு. இப்ப வெளியில வாங்க கூடாது, என்னத்தை பொங்கி தரணும்னு சொல்லு, இந்த பிள்ளை செஞ்சு தரும். அதை விட்டுட்டு கத்தாதே. அவளை போய் சேமியா உப்புமாவாது ரவ உப்புமாவாது கிண்ட சொல்லு. கிண்டி தின்னதுக்கு பிறகு அரை மணி நேரத்துல சோத்தை பொங்க சொல்லு. சாம்பார் வச்சு அவியல் வச்சு பச்சடி வைக்கணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாதன்னு சொல்லு. நேரம் அடுப்படிக்கு போய் உப்புமாவுக்கு என் கையில உணர்ந்து தர சொல்லு. தந்த அரை மணி நேரத்துல சாப்பாடு செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டேன். சரி சொல்லிட்டுல, சரி அமைதியா இரு, அமர்ந்து வா, ஒரே அடியா கத்தாதே. சின்ன பொண்ணு, அத்தை சொன்னது கேட்டதுல, போ போய் உப்புமா கிண்டி கொடு அவளுக்கு. அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ நல்லா உப்புமாவை சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து சோற பொங்கி குழம்பு கறியில வை, சரியா? சரி தே. போ போய் வேலையை பாரு. கிளியர்வா என்ன வளப்புன்னு வளர்த்து வச்சிருக்காவோ ஆத்தாக்காரி. சரி வீடுக்கா, ஏசிக்கிட்டே இருக்காத. அப்புறம் மேடம் இப்ப ஹாப்பி தான் போல. ஏடி என்னம்மா? எங்கட்டி அந்த பிள்ளைய கூட்டு போயிட்டு வர? சும்மா அப்படியே வெளில போயிட்டு வருமேன்னு நினைச்சோம், அதான் போனோம். என்னாச்சு? மண்ணாங்கொட்டி ஊரு சுத்தி பார்க்க கூட்டு போற நேரம் மாட்டிது. ஏமா என்னாச்சு? ஏட்டி நீ வாட்டுக்கு என்ன சொல்லாம கொள்ளாம அந்த பிள்ளைய கூட்டு போயிருக்கியா? அறிவு இருக்கட்டி? அவன் அம்மா எனக்கு 2 மட்டும் போன் போட்டு என் அவன் என்ன செய்தான்னு கேட்கா. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? என்ன சொல்லுவேன், அவன் அம்மா கேக்கையிலே பூரணி கூட்டிட்டு போனாலே அங்க இருக்கவளா 2 தூரம் அப்படின்னு கேட்டா. அந்த அன்னைக்கு எனக்கு பக்குன்னு ஆயிட்டு, இந்த லூசு இங்க கூட்டிட்டு வரலையே, அந்த பிள்ளை எங்க கூட்டு போயிருக்கான்னு தெரியல, இவட்ட என்ன பதில் சொல்லன்னு தெரியாம ஆமா வீட்டுலதான் இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அவ்வளவுதானே, அப்புறம் ஏன் பதறதே? அவ அம்மா வீட்டுக்கு வந்தெல்லாம் ஒண்ணு பாக்கல. அவ பாக்கல, அதை விட்டுட்டி பேசி முடிச்சிருக்கு, நிச்சயதார்த்தம் வைக்க போது 2 நாள்ல. அந்த பிள்ளைய கூட்டிட்டு சுத்திட்டு வரையும் உனக்கு அறிவு இருக்கோ? ஏன் நிச்சயதார்த்தம் வச்சுட்டா பயல்வெல்லாம் வெளியில போறதே கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கானுங்களோ? பயல்வளுக்கு ஒரு சட்டம், பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு சட்டமா? புரணி வாய் அதிகமா பேசினா அடி வாங்கிடுவ பத்துக்கோ. இப்ப என்னமா பிரச்சனை? நானும் அவளும் வீட்டுக்குள்ளேயேவா கிடக்க முடியும்? எனக்கு எங்கேயாச்சும் போகணும் போல இருந்தது. அவளும் சொன்னா எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது சங்கடமா இருக்கு அப்படின்னு. சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வருமேனு போயிட்டு வந்தோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க என்ன ஊரை விட்டு ஓடியா போயிட்டோம்? என்ன இருந்தாலும் வயசு பிள்ளைகள் இப்படி 2 பேரும் சொல்லாம கொள்ளாம போலாம் மாட்டி. ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிட்டுதான் என்ன செய்ய முடியும்?
ஏன் இதுவே ஆம்பளை பேர் 2 பேர் வெளியில போய் சுத்திட்டு வந்தா இப்படியே கேள்வி கேட்பா? போனா போறான்னு அப்படியே விட்டுருவிய? ஏன் எங்களை மட்டும் இவ்வளவு கேள்வி கேட்கிய? எனக்கெல்லாம் கராத்தே எல்லாம் தெரியும். நம்ம ஊர் பேர்வ எவனுக்காவது கராத்தே தெரியுமான்னு கேட்டு பாரு, அப்படின்னா என்னன்னு கேட்பானுவோ. அப்படியெல்லாம் யாரும் என்கிட்ட சேட்டை பண்ணா அடிக்க அடியில பல்லு உடஞ்சு கீழே விழுந்துரும். வாங்கி உன் வாயாலதான் சிரழிவு. ஏ மகா, எட்டி நீ நல்ல பிள்ளை தானம்மா, இவ கூட சேர்ந்து இப்படி கெட்டு போகாத. ஆமா, அவன் நேத்து செஞ்சு வச்ச சாப்பாடு இன்னைக்கு கெட்டு போறா. ஏமா அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? ஆமாட்டி, உன்னைய புள்ளன்னு பெத்தம்லா, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஏ அப்பா, என்னைக்கு தான் திருந்த போறியோ? இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல, ஏன் போட்டு கவலைப்படுதே? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பதக்குங்களாட்டி. எப்ப நீங்க வந்து சேர்வியெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் அம்மா திடீர்னு வந்து எம்மா அவளை எங்கன்னு கேட்டானா நானும் சேர்ந்தெல்லாம் கேவலப்படணும். அதான் வந்துட்டோம்ல, இனி எங்கேயும் போறதா இருந்தா உங்ககிட்ட சொல்லிட்டே நாங்க போறோம், சரியா? மகா, நீ வீட்டுக்கு போமா, உங்க அம்மா தேடிட்டு கிடக்கா. சரி தே. பூரணி, சொல்லு மகா. அப்பப்போ வீட்டுக்கு வானா எங்க அம்மா அடிக்கடி இங்க விட மாட்டா. நீயாவது அடிக்கடி வந்துட்டு போயிரு. கண்டிப்பா, இதெல்லாம் சொல்லவா வேணும்? எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான், நீ போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் பூரணி. இட்ஸ் ஓகே மகா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எனக்கு. சரி, நான் அப்ப வீட்டுக்கு போறேன்னா. போயிட்டு வா. எத்த வாரேன். பார்த்து போயிட்டோம்மா. பூரணி, தேவையில்லாம அடுத்த விட்டு பிரச்சனை எல்லாம் தலையிடாதட்டி. எதுக்கு அந்த பிள்ளையெல்லாம் இங்க கூட்டு வர? அவன் அம்மையே ஊர் உலகத்துல இல்லாம அவளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சனக்கு அந்த பிள்ளைய வெளியில விடாம உள்ளே வச்சிருக்கா. நீ போய் அவளை கூப்பிட்டுட்டு கிடந்தா அவ என்னட்டி நினைப்பா? என்னத்தையும் நினைச்சிட்டு போறாவோ. நான் என் ஃப்ரெண்டு மகாவை பார்க்க போறேன். அதை அவன் அம்மாவுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்ட என்ன? எங்க இருந்துட்டி உனக்கு இந்த பேச்சு வருது? வாயில இருந்து தான் பேச்சு வரும். என்னமா புதுசா கேட்க? உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நான் தான் சொல்லணுமா? கடவுளே, நான் என்னமோ முட்டாள் மாதிரியே பேசத்தால. சரி, நீ இவ்வளவு ஃபீல் பண்ணல. நான் கொண்டு வந்த பேக்கை திறந்து பார்த்தியா நீ? இல்ல, நான் என்னத்தை பார்த்தேன், நீ கொண்டு வந்த பேக்க அப்படியே தான் இருக்கு. உனக்கு பிடிக்குமேனு மெனக்கெட்டு மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சேன். எம்மா, மீன் குழம்பு வச்சே? ஆமா, பிறகு நல்ல நம்ம ஊரை ஆத்து மீன் வாங்கி குழம்பு வச்சு பொரிச்சிட்டு உன்னை ஆளை கிளம்பேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஊரை சுத்திட்டு மெதுவா வர. அம்மா மேல கொஞ்சமாவது பாசம் இருக்காட்டி? பாசம் இருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கு தான் உன்னைய பேக்கை திறந்து பாத்தியான்னு கேட்டேன். நான் ஒன்னத்தையும் பார்க்கல. நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு வாசலை பார்க்கவே எனக்கு சரியா போயிருதே. சரி வா, 2 பேரும் ஓபன் பண்ணுவோம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது டீ? வாங்கம்ல, உள்ள போய் பார்த்தாதான் அதுக்கு பேரு சர்ப்ரைஸ். இங்க வச்சேவா சொல்லவோ? வா உள்ள. ஒரு கண்டிஷன், கண்ணை பொத்திட்டே வரணும்னு. கண்ணை பத்திட்டு வரணுமா? என்ன டீ உள்ள வருவேன்? நாமளா கூட்டிட்டு போறேன், நீ கண்ணை பொத்து முதல்ல. எம்மா, இப்ப கண்ணை திறந்து பாரு. ஏட்டி, இது என்னது? பார்த்தா தெரியலையா? உனக்கு பிடிச்ச மாம்பழ கலர் பட்டு சேலை. எந்த கடைக்கு போனாலும் மாம்பழ கலர்ல பட்டு இருக்கா, மாம்பழ கலர்ல அப்படி மாடல் இருக்கா, மாம்பழ கலர்ல இப்படி மாடல் இருக்காம்பல்ல. இந்தா உன் மாம்பழ கலர் பட்டு சேலை வச்சுக்கோ. சேலை நல்ல மிருதுவா இருக்குடி. துணி நல்ல துணியா இருக்குவே. ஆமா, நீங்க பக்கத்துல வாங்குற மாதிரி நினைச்சிட்டியோ? ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. உனக்குன்னு ஸ்பெஷலா தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு மக்களே. ரேட்டு தான் கூடன்னு நினைக்கேன். ஏமட்டியும் முட்டுக்கானு வீணாக்குத. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் எப்படி வீணானதா ஆகும்? உனக்கு பிடிக்காம போயிட்டுனாதான் வேஸ்ட் ஆக்குன மாதிரி ஆகும். அப்புறம் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. இன்னொன்னா? இன்னொரு சேலையாட்டி? நீ மறுபடியும் கண்ணு மூடு, நான் காட்டுனேன். சரி. ஏம்மா, இப்ப கண்ணை திறந்து பாரு. இங்கே பாரு. ஏட்டி, இது என்னது? தங்க சாமானா? ஆமா, உனக்கு தான். நல்லா இருக்கான்னு பாரு. இரு ஒரு நிமிஷம், சேலை அங்கிட்டு வச்சுட்டு வரேன். ஏட்டி, சிமிக்கி கமல் மாதிரி தெரியுது. எனக்காட்டி? உனக்கு தானே சொன்னோம்ல. தங்கம்மா? பிறகு பித்தளையா வாங்கிட்டு வருவேன். யாமிட்டி இப்படி தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கெல்லாம் அந்த கம்மல் அவசியமா? ஏன், உனக்கு பிடிக்கலையோ? பிடிச்சிருக்கு. பிடிக்கலன்னு யாரு சொல்லுவா? என்ன அழகா இருக்கு கம்மலு. இருந்தாலும் எனக்காண்டி நீ உழைச்ச உழைப்பெல்லாம் வீணாக்கிட்டு வந்திருக்கேன்னு தான் சொல்லுதேன். ஒண்ணு வீணாவல. நீ எத்தனை தடவை அப்பா கிட்ட கல் வச்ச சிம்கி கம்மல் வேணும்னு கேட்டிருப்ப. அப்பா ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம், நீ என்ன சின்ன பிள்ளையா கல் வச்ச கம்மல்லாம் போடுறதுக்கு அப்படின்னு. அந்த அன்னைக்கு நீ வாய முடிடுவ. அதான் பார்த்தேன், என்ன ஆனாலும் சரி அம்மாவுக்கு கல் வச்ச கம்மல் வாங்கி தரணும்னே வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட உனக்கு சிமிக்கிக்குள்ள தொங்கோட்ட மாதிரி ஏதாவது கிடந்தா பிடிக்கும்ல, அதே மாதிரி தான் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏட்டி, எனக்கு மட்டும்தான் எல்லாம் எடுத்துட்டு வந்தியா? உங்க அப்பாவுக்கு அண்ணனுக்கு? அது எப்படி எடுக்காம வருவேன்? அப்பாவுக்கு வேஷ்டி சட்டை எடுத்தேன், அண்ணனுக்கு ஒரு ஷூ வாங்கினேன். அவ 2 பேரும் ராத்திரி வரவும் ஓட்டு கொடுக்கணும். இப்போ உனக்கு வாங்கினதெல்லாம் ஒன்றை கொடுத்துருமேன்னு கொடுத்துட்டேன். ஏமட்டி எங்களுக்கு போட்டு முடிச்ச அளவழிக்க உன் காசை சேர்த்து வச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் எடுத்துக்கிடலாம்ல? எனக்கு எடுக்கக்கு என்ன இருக்கு? எல்லாமே நீ அப்பாவும் பார்த்து சேர்த்து வச்சுட்டிய. நான் எனக்குன்னு எடுக்கக்கு ஒண்ணுமே இல்லை. அதுவும் போக எனக்கு ஜுவல்ஸ் சாரீஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீ தான் ஆசை ஆசையா வாங்குவேன், அதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். ஏமக்களே, அம்மைக்கு போய் இப்படிக்கான செலவழிக்கா. என்னம்மா அம்மாக்கு போய் நீ இலக்காரமா சொல்ற? நீ தான் எல்லாமேங்க. நீ இல்லாம ஏதாவது நடக்குமா வீட்டுல? அதுவும் போக நீ வச்சிருக்க பாரு இன்னைக்கு மீன் குழம்பு. அந்த மீன் குழம்புக்கும் மீன் பொரியலுக்கும் நான் வாங்கிட்டு வந்த சேலையும் ஜொல்ஸும் கூட ஈடாவாது. அவ்வளோ ருசியா இருக்கும்.
நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, அம்மாங்கிற ஒரு தியாகி இல்லைன்னா அந்த குடும்பமே நடக்காது. அப்பா வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வராவோ அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு வீட்டுலயும் மரியாதை இருக்கும், வெளியிலயும் மரியாதை இருக்கும். ஆனா ஒன்ன மாதிரி அம்மா மாதிரி எல்லாருமே வந்துட்டு சும்மா டம்மி பீஸா தான் எல்லாரும் பார்க்காவோ. அம்மா தானே அப்படின்னு இலக்காரம். அப்படி கிடையாது. என்னைய பொறுத்தளவுல அம்மா தான் எல்லாமே. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்கள உருவாக்குறது அம்மா மட்டும்தான். எல்லாரும் அம்மாவை அப்படி இலக்காரமா பார்க்கறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அம்மா வேலைக்கு போறது கிடையாது, வீட்டுல சும்மா தானே இருக்கா அப்படிங்கிற ஒரு நினைப்பு. என்னைய கட்ட வேலைக்கு போறவங்க கூட டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வந்துருவாங்க. ஆனா ஒன்ன மாதிரி அம்மா யாருக்கு எப்போ என்ன செய்யணும் எதை செய்யணும்னு யோசிச்சு எல்லாம் செஞ்சு 24 மணி நேரமும் குடும்பத்துக்காக மட்டுமே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி உழைப்பாளி இங்க வேற யாருமே கிடையாது. உனக்கு இது மாதிரி ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா எனக்கு வந்த சம்பளத்துல நான் மிச்சம் முடிச்சு இப்படி தான் வாங்க முடிஞ்சது. பாட்டி இதுவே அதிகம். உனக்கு அங்க இருக்க செலவுக்கே உனக்கு சரியா இருக்குமே. இதெல்லாம் என்ன டீ வாங்கினேன்? நான் வாங்கின சம்பளம் அப்படியே என் கையிலே தான் இருந்தது. என் செலவு போக மிச்சம் இருந்த எல்லாத்தையும் கோல்டு சீட்ல போட்டேன். வரும்போது உனக்கு நகை எடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான், சிம்பிள். எம்மா அலையாச்சியா? ஏமா அழுத? இல்ல டீ, இது ஆனந்த கண்ணீர். எனக்கு உங்க அப்பா எல்லா நகை நட்டு வாங்கி தந்தாலும் சரி, நம்ம ஆச்சி வீட்டுல இருந்து ஆச்சி எனக்கு போட்டு விட்ட நகைன்னா எனக்கு தனி பிரியமா இருக்கும். ஏன்னா அது எங்க அம்மா எனக்கு போட்டு விட்டது பத்தியா, அதனால அந்த நகைகள்லாம் எனக்கு ரொம்ப பிரியம். அது மாதிரி நீ வாங்கி கொடுத்துருக்க இந்த சிமிக்கி கம்மல் எனக்கு அதை விடவும் பெருசா தெரியுது டி. நீயும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தெரியுது டி. சரிம்மா, அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல, அப்படியே அழுதுகிட்டே சொல்லுவேன். எனக்கு பார்க்க சங்கடமா இருக்கு பேரு. இல்ல மக்களே, இந்த மாதிரி நேரத்துல கண்ணீர் வரதை தடுக்கவே முடியாது. நீ நாளைக்கு பெரிய பிள்ளையாகி உனக்கு கல்யாணம் முடிஞ்சு உன் பிள்ளைகள் உனக்கு பார்த்துக்கிடும் போது உனக்கு கண்ணீர் வரும் தெரியுமா? அப்போ தெரியும் நம்ம அம்மா எதுக்கு அழுதான்னு. சரி நீ அழாதம்மா, முகத்தை சிரிச்ச மணிக்கு வை. சிரிங்கம்ல. ஏப்பாடா, இப்பதான்பா முகம் அழகா இருக்கு. அழகான முகத்தை ஏமா அழுதுக்கு எடுத்து வைக்க? சரி நான் இனிமே அழல. இப்ப என்ன செய்ய போறோம் தெரியுமா? அந்த கம்மல் உனக்கு போட்டு பார்க்க போறோம். ஏத்தே வேண்டாம் டி, நான் அப்படியே பத்திரமா பீரோல வச்சுக்கிடுதே. நீ எதுக்கு உள்ள வைக்கணும்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே பத்திரமா வைக்கணும்னு போடாமலே உள்ள அமுக்கி வச்சுக்கிடுவேன். ஏட்டி, நான் இந்த வயசுல இவ்வளவு அழகான கம்மலை போட்டான் வெளியில போனோம்னா எல்லாவளும் என்னை பார்த்து சிரிப்பால் வட்டி. சமஞ்ச மவளை வச்சுக்கிட்டு இவ இப்படி கம்மலை போட்டு திரிதான்னு பேசினா பேசிட்டு போறாள்வோ. எனக்கு தேவை, நான் வாங்கிட்டு வந்த கம்மலை உன் காதுல போட்டு நான் அழகு பார்க்கணும். எங்க எடுத்து போடு பார்ப்போம். ஏட்டி வேண்டாம் டி. கொண்டாங்க, இப்ப நானே போட்டு விடுதேன் பாரு. ஏட்டி சும்மா கடை. நீ சும்மா கடை, நான் என்னன்னாலும் போட்டே தீடுவேன். ஏட்டி வா, என்ன அழகா இருக்கு. எம்மா இந்த பக்கம் திரும்பு. சூப்பரா இருக்கும்மா. இனி எப்பவும் இந்த கம்மலோட தான் இருக்கணும்னா நீ சும்மா கிடட்டி. ஒரு கல்யாணம் விட சடங்கு விட எங்கேயும் போனா போட்டு போறேன். டெய்லி இல்லாத போட்டுட்டு இருக்க முடியாது. ஏமா எப்ப பார்த்தாலும் கண்ணுக்கே தெரியாம குட்டி கம்மல் தானே போட்டிருக்கா? ஏட்டி டெய்லி இதை போட்டுட்டு நான் ஒரு பக்கம் போக முடியாது டி. வெக்கமா இருக்கும். கல்யாணம் விட சடங்கு விட எங்கேயும் போகும்போது வேணா போட்டு போறேன். சரி பொழைச்சு போ. அட்லீஸ்ட் இன்னைக்கு பூராமாவது போட்டுறேன். அப்பா அண்ணம்லாம் வந்து பாக்கட்டும். பிறகு நாளை காலையில கழட்டி வச்சுக்கோ, சரியா? அது வரைக்கும் கழட்டிடாத என்னம்மா. சரி டி சரி. அது சரி, வா வந்து சோறு வை. எனக்கு வயிறு கபகபன்னு பசிக்கு. வந்து மீன் வறுவல் மீன் குழம்பெல்லாம் எடுத்து வை. எனக்கும் பசிக்கத்தான் செய்யுது. வா போய் சாப்பிடுவோம். எம்மா நீமா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா? பிறகு வெளியூர்ல இருந்து வந்திருக்கா நீ சாப்பிடாமலாம் நான் சாப்பிடுவேன். அதான் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்படி நேரம் ஆயிட்டு எனக்கு அப்பளையே பசி வந்துட்டு. நீ என்னமோ காமிக்க வைக்கன்னு சொல்லுதியா? சரி நம்ம பிள்ளை நமக்காண்டி என்னமோ வாங்கிட்டு வந்திருக்காள அப்படின்னு தான் வாயை பத்திட்டு நிக்கேன் நானும். நல்ல அம்மா. வயிறு பசிக்குன்னா எவட்டி சாப்பிட்டுக்கிடுவோம், அதுக்கப்புறம் போய் பாப்போன்னு சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு நேரமாவா பசியோட இருப்ப? வா போய் சாப்பிடுவோம். இந்த பையன் எங்க போனோம்னே தெரியல. ஒரு வார்த்தை எம்மா அங்க போறேன் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானா பேரு. நான் வாட்டுக்கு அவன் வீட்டை இருக்காமனே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள போய் பார்த்தா ஆளக்காங்கல. என்ன பிள்ளைகளு? சிவா என்ன தன்னால சிரிச்சுக்கிட்டு போறான்? ஏ சிவா ஏலே. ஏன் ஜீலா காது எதுவும் கேட்கலையா? கூப்பிட கதை இருக்காம போறான். ஏலே எம்மா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சாவா? உங்க ஒருத்தி குத்துக்கண்ணு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னை கண்டும் காணாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீ வாட்டுக்குள்ள போற. சாரிம்மா, நான் கவனிக்கல. ஆமா, உனக்கு இப்ப கண்ணு தெரிய மாட்டோம்ல அம்மா கறி. ஏமா அப்படி சொல்லுத? பிறவு என்னல, நீ வாட்டுக்கு கிளம்பி எங்கே போயிருக்க? ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு போனியா? நான் நீ உள்ளதான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் சுவாரம் எங்கேயாச்சும் சாப்பிடவான்னு 2-3 வட்டம் கூப்பிட்டுருக்கேன். உள்ள வந்து சத்தம் போட்டா என்னால வேலை கட்டுருமேங்கிறதுக்காண்டி இங்க இருந்தே சத்தம் கொடுத்துருக்கேன். ஆளையே காணல உன்ன. சரின்ட்டு கதவை தட்டி பார்த்து உள்ள போய் பார்த்தா அங்கேயும் நீ இல்ல. கோட்டிக்காரி மாதிரி நான் வாட்டுக்கு சிவா சாப்பிடவான்னு கூப்பிட்டுட்டே நின்றுருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்லம்மா, கொஞ்சம் வேகமா போனேன்னா அதான் மறந்துட்டேன். எங்கேயும் போயிட்டு வாழ வேண்டாங்கல. ஒரு வார்த்தை எம்மா நான் வாரேன் வைக்கன்னு சொல்லிட்டு போனா சரி, நீ வெளியில போயிருக்கங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிடும். இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன நேரமும் கதை அடைச்சிட்டு ரூமுக்குள்ளேயே தான் கிடக்க. நான் நீ இருக்கேன்னு நினைச்சிட்டு பிறகு புலம்பிட்டு கிடப்போம்ல. சரிம்மா, நான் இனிமே எங்க போனாலும் வந்து சொல்லிட்டு போறேன். சரி.
அம்மா என்னஞ்சுக்கிட்டு இருக்க? அதுவா தலைவாணி ஒரு 2 எண்ணம் கிடந்தது, கிழிஞ்சு போச்சு. தைக்கிறதுக்கு ஆள் வருவாங்கன்னு பார்க்கேன், வரவே மாட்டேங்க பார்த்துக்கோ. அந்த அன்னைக்கு தான் நானே ஊசி எடுத்து தச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்கு அப்படியே கிழிஞ்சதே போட்டு வைக்க, கூட கொஞ்சம் கிழிஞ்சிரும் மேற்கொண்டு. அதோட உன் சட்டை 2-3 சட்டையில துணி துவைக்கல, பட்டன் போயிட்டு அதையும் வச்சு தச்சுக்கிட்டு இருக்கேன். இது டெய்லர் கடையில கொடுத்தா சரி பண்ணி தருவாங்கல்லம்மா? கடையில் கொடுத்தா எம்பூட்டு துட்டு கொடுக்கணும் தெரியுமால. இந்த தைக்க வரவே அந்த அளவுக்கு துட்டு வாங்க மாட்டான், கொஞ்சம் குறையத்தான் வாங்குவான். அவன் வருவான்னு பார்க்கேன், ஆளையே காங்கல. ஏமா இதுல எல்லாம் மிச்சம் முடிச்சு என்னமா போகுது? போல இப்படி 5 ரூபா 10 ரூபா மிச்சம் முடிச்சுட்டா நாங்க காலம் கழிச்சோம். இன்னைக்கு உனக்கு சிரிப்பா தெரியலாம். அன்னைக்கு நான் ஒரு 5 ரூபா மிச்சம் முடிச்சிருந்தோம்னா அந்த 5 ரூபாய்க்கு உனக்கு பால் வாங்கிடுவேன். 10 ரூபா மிச்சம் முடிச்சோம்னா அதுல ஒரு 5 ரூபாய்க்கு உனக்கு பிஸ்கட்டோ முறுக்கோ வாங்கி கொடுப்பேன். இப்படிதான் நாங்க அந்த காலத்துல எண்ணி கழிச்சோம். இப்பவும் அதே மாதிரி கழிக்கும். இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் உங்களுக்கு சேமிப்புனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது, சேர்த்து வைக்கணும் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சும்மா எல்லாத்தையும் கையில ரூபா இருக்கு அந்த மணிக்கு செலவழிச்சிட்டு போவோம்னு செலவழிக்க. நாங்க அப்படியாப்பா, நாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சேர்த்து வச்சு தான் பழக்கம் எங்களுக்கு. சரி சரி, சொல்லாம சொல்லுதா ஊதாரின்னு. ஆமா, பிறகு ஒரே மாதிரி சட்டை 2-3 எண்ணம் யாமல எடுத்து வைக்க. இந்த வெள்ளை சட்டையே உங்ககிட்ட 4-5 இருக்கு. துவச்சு தொலைய முடியாதால அழுக்கு போட்டுச்சுன்னா போய் தொலைய மாட்டுக்கு. இதெல்லாம் காசை கரியாக்குற வேலை தானே. ஒண்ணு போல எதுக்கு 4-5 சட்டையை எடுக்க? எடுத்தாலும் நான் தானமா போட போறேன். நீ எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பப்பா. சரி போய் சாப்பிடு. எவ்வளவு நேரம் ஆகுது, எங்க போனியோ தெரியல, நேரம் ஆகி வந்திருக்க. போய் சாப்பிடு, வயிறு பசிக்கலையா? பசிக்கலமா, நான் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இல்ல மணி என்ன நேரம் ஆகுது, பசியாப்பளமா சாப்பிட்டா பசிக்கலங்க. போய் சாப்பிடல, வயிறு ஒட்டி உணர்ந்துற போது. பிற பசியா வந்துட்டு நான் சாப்பிடவே முடியாது. நான் வேணா சோறு வச்சு கொண்டு வரட்டா? வேண்டாம்மா, எனக்கு ஃபர்ஸ்டா நான் சோறு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். சரி ஏமா, இதுல 5 ரூபா மிஞ்சுது 10 ரூபா மிஞ்சுதுங்கிய இந்த நேரத்துக்கு யார்ட்டையாவது தைக்கிறதுக்கு கொடுத்துட்ட அப்படின்னா நீ செத்து தூங்கி எந்திரிச்சுக்கிடலாம்ல. காலையில இருந்து வேலை பார்த்துட்டு சோறு பொங்கி வச்சிருக்க. இந்த வேலையை வேற யாராவது பாத்துக்கிட்டா ஒப்புனா நீ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திப்பலாம். இப்படி எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்து கண்ணை வச்சு பார்த்து நீ தைக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா பக்கத்துல தச்சு தந்துருவாங்க. அதுதாம்மா லாபம். நீ சொல்ற மாதிரி ஒரு 10 ரூபாயா மிச்சம் முடிச்சலாம் ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. ஆமா, நான் படுத்து கிடந்து இப்ப என்ன செய்ய போறேன்? காலையில இருந்து வேலை பார்த்தது உண்மைதான். செத்த படுக்கணும் போலதான் இருக்கு. அப்படியே படுத்து கிடந்தா விளங்குமா? என்னத்தையும் எப்படியாப்பட்ட வேலையில நம்ம கை வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம்னா தான் நல்லது. எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க போட்டுட்டு இங்க போட்டுட்டோம்னா ரூபாய் கொடுத்துட்டே தான் இருக்கணும். உனக்கெல்லாம் இது சொன்னா புரியாது. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி ஆகும்போது ஒவ்வொரு ரூபாயா நீ எடுத்தப்பல்ல அன்னைக்கு தெரியும். கல்யாணம்னு சொன்ன பிறகுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சரி ஏமா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவியா? என்ன இல்ல, நான் உனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டா நீ ஏத்துக்கிடுவியாமா? அப்படி என்னெல்லாம் பண்ணிட போற? ஏதோ ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கல, நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னா நீ ஏத்துக்கிடுவியா வெறுத்து ஒதுக்கிடுவியா? என்னல கேள்வி கேட்க? பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணாலும் எந்த தாயும் வெறுத்து ஒதுக்கிட மாட்டால. நீ என்ன தப்பு பண்ணாலும் நீ வெறுத்து ஒதுக்கலாம் முடியாதுல. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு நானே தாவும் இருந்து பெற்று வச்சிருக்கேன். அப்படி ஒண்ணு ஒதுக்கிட்டோம்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் தப்பே பண்ணியிருந்தாலும் என்னைய மன்னிச்சிருவல்லம்மா. ஏம்ல உன் பேச்சே சரியில்லை. என்னமோ தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வந்தியா? ஏம்மா அப்படி கேட்க? ஆமா, பிறகு ஏதாவது அம்மா சென்டிமெண்ட் படம் போட்டோம்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரே அம்மா எம்மான்னு அழுதுட்டு கிடப்ப சின்ன பிள்ளையில. இப்பமா அது எனக்கு எதுவும் படத்தை பார்த்துட்டு வந்துட்டியா? 2-3 மணி நேரம் மணி ஆளை காங்காம இருக்கும்போதே நினைச்சோம்ல படத்துக்கு தான் மணி. அப்போ எம்மா இல்லம்மா. பிறகு இப்படித்தான் ஏதாவது படத்துல எவனாவது அம்மா கிட்ட உட்காந்துருந்து எம்மா எம்மான்னு பேசியிருப்பான். அதை பார்த்துட்டு இருந்து நீ பேசிட்டு கிடக்க. போல போய் சோத்த வச்சு சாப்பிடு போ. சரிம்மா. கேட்க கேள்விய பரு வெறுத்துருவியா ஒதுக்கிடுவியான்னு புதுசு புதுசா கேட்டு கிடக்கான். எந்த அம்மையாவது பெத்த பிள்ளைய ஒதுக்குவாளா? முசு பைய இந்த படத்துல என்னத்தை காட்டுதானா பார்த்துட்டு வந்து என்னத்தையே பேசிட்டு போறான். ஏன்னா இன்னும் போலையா? போய் சாப்பிடல. நான் என்ன போறேம்மா. இந்த பைய என்ன நினைப்ப தெரியாமே தெரியலையே. ஒரு 2 நாளா எதையோ பார்த்து பயந்தனக்கா கம்முனே கிடந்தான். போய் வேப்பில் அடிச்சுட்டு வருமானு வச்சுட்டு கிடந்தேன். இன்னைக்கு பார்த்தா ஏதோ கேள்வி கட்டுக்கிட்டு பல்ல கட்டிட்டு போறான். இப்போ உள்ள பிள்ளைல புரிஞ்சுக்கிட்டே முடிய மாட்டுக்குமா? என்னத்த இதை நான் இன்னைக்குள்ள தச்சு முடிச்சிருவானு தெரியலையே. கண்ணும் பத்தி தொலைய மாட்டுக்கு. இவங்கிட்ட வேற வீராப்பா நான் தச்சிருவேன் 5 ரூபா 10 ரூபா மிச்சம் பண்ணிடுவான்ட்டேன். இதுக்கப்புறம் கொண்டு போய் டெய்லர்கிட்ட கொடுன்னு சொன்னா சிரிப்பானே. பொங்கிட்டியா லட்சுமி? ஆமாக்கா, முடிஞ்சது. பழையதும் இல்லை. அந்த அன்னைக்கு காலையில எந்திரிச்சு சோறை பொங்கி கொடுத்து விட்டாச்சு. சரி ஏக்கா, சின்ன பொண்ணு உங்க வீட்டுக்கு எதுவும் பிரசாதம் தனியா கொண்டு வந்து தந்தாளா? இல்லையம்மா, ஏன் கேட்க? அதான் கோயிலே எல்லாரும் வாங்கியாச்சுல்ல. அதுக்கு இல்லக்கா, புளியோதரையும் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் 3 வச்சிருந்தாவளா. சரி நிறைய இருக்க, மிஞ்சினா என் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு அவட்ட சொல்லியிருந்தேன். அவளும் சரின்னு சொல்லியிருந்தா. ஆனா நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவன் வரவே இல்லை. அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா சத்தத்தையே கங்கல. 2 தடவை சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டேன், சத்தத்தையே கண்டல. வீடை திறந்து போட்டு இங்கே போயிட்டா பார்த்துக்கோங்க. சரி மிச்சம் இருந்தா கொடுத்துருப்பா, இல்லாம இருந்திருக்கும். மிஞ்சாமலாம் இருக்காதுக்கா. நல்லா உன் மாமியா 2 தூக்குச்சட்டி நிறைய தூக்கிட்டு போனால நான் பார்த்தோம்ல. மிஞ்சி இருந்தனா கண்டிப்பா தந்துருப்பாமா. சின்ன பொண்ணு அப்படி சொல்லிட்டு செய்யாம இருக்காலாம் கிடையாது. ஆமா, நீங்க அவளுக்கு ஏண்டே தான் பேசுவிய. நான் ஒரு தப்பு பண்ண மட்டும் பூதக்கண்ணாடி வச்சு பாப்பிய. இதுவே அவ செஞ்சானா அவ நல்லவா. நான் மட்டும்தானே இலக்காரம் எல்லாருக்கும். அப்படியெல்லாம் யாரும் நினைக்கல சாந்தி. நீ ஏன் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நீ ஏன் ஒண்ணு பேசாத. அவ வரவும் வேணா என்ன எதுன்னு கேளு. இப்ப வருவல்ல, வாரால நம்ம யாரு கண்டா நம்ம இவட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். கொடுக்கலையா? இவ உட்காந்து கலந்து என்னைய பார்த்துட்டு ஒரு நாளும் வருவா. என்ன அக்கா? எம்மா பேசிக்கிட்டு இருக்கையில எப்படி வந்து நின்னுட்டா?
ஏன் நாள் முடி வாயை பிளந்துட்டு அடக்கிய? சின்ன பொண்ணு இன்னும் காணலையே, காலையில பார்த்தது அடுத்த ஆளையே காணுமேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல சின்ன பொண்ணே, பிரசாதம் சான்ஸுக்கா பிரசாதம் தான் காலையிலேயே வாங்கி சாப்பிட்டாச்சுல, இப்ப எதுக்கு அதை போட்டு பேசிக்கிட்டு இரு சின்ன பொண்ணே, ஏன் நின்னுகிட்டே இருக்கா? இருக்கேன் நாள் முடி. என்ன இன்னைக்கு என் மேல பாசம் ரொம்ப பொங்குது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா? எது பாசமே இல்லைங்கியலோ? இவா ஒருத்தி அத சொல்லல, என்ன இன்னைக்கு ரொம்ப பாசம் பொங்குது அப்படின்னு. தினமுமே நான் உங்க மேல பாசமா தானே இருக்கேன், அது என்ன இன்னைக்கு நேத்துன்னு பேசிக்கிட்டு இருக்க? அப்படியாக்கா? நம்பிட்டேன். நான் அப்பலாம் வயலுக்கு போயில எங்கேயோ போய்கிட்டு இருந்தே சின்ன பொண்ணு, எங்க போன? அதை எம்கா கேக்கிய, அது ஒரு பெரிய கதை. என்ன கதை சின்ன பொண்ணு? ஏன் நாள் முடி ஊரை விட்டு கதை கேட்க ஆர்வமா இருக்கோ? உடனே இப்படி சொல்லாத, என்ன பீடிச்சுட்டு ஓடவே மாட்டுக்கு. ஏதாவது கதை கட்டிட்டே பீடிச்சுட்டுனா வேக வேகமா சுத்தலாம்ல, அதான் கேட்டேன். அது சரி, நீங்க சரக்கு அடிக்கிறதுக்கு நாங்க ஊருகாயா? அப்ப சொன்னா சொல்லு, சொல்லாட்டி போ. ஒரே ஏரியா நீட்டு வா 8 முழத்துக்கு. சரி குவாச்சுக்கிடாதே நாள் முடி, சொல்லுதேன். சொல்லு. இப்பமே சொல்லவா, கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லவா? நீ சொல்லே என்ன போ. நாள் முடிக்கு என்ன கோவம் வருது? சரி இப்பமே சொல்லுதேன். அதுக்கு முன்னாடி நான் வாரதுக்கு முன்னாடி என்ன கதை விட்டியன்னு என்கிட்ட சொல்லணும். அதை சொன்னாதான் நான் இதை சொல்லுவேன். நாங்க ஒண்ணுமே பேசறியா? என் போக்குல நான் பிடிச்சிட்டு இருந்தேன், அவ போக்குல அவ பிடிச்சிட்டு இருந்தாவோ. அப்பதான் லட்சுமி அக்கா வந்துட்டு என்ன செய்ய அப்படின்ட்டு உட்கார்ந்தாவோ. நாங்க ஒண்ணும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. இதை நான் நம்பணும் அப்படியா? நம்பாட்டி போ. எனக்கு நல்லாவே தெரியும் நாள் முடி. எங்க வீட்டுல பிரசாதம் மிஞ்சுனா கொண்டு வந்து கொடுக்க சொன்னியே, நான் கொடுக்கல. அதை பத்தி தானே பேசிட்டு இருந்திய. ஒரே அடியா வாயை பழக்காதே நாள் முடி, அப்புறம் அப்படி நின்ற போது அந்த கதையை தான் விட்டுருப்பிய. நான் வரவும் அந்த அன்னைக்கு பேச்ச மாத்திட்டிய. தெரியுதுல, ரொம்ப சந்தோஷம். அப்ப சொல்லு, கேட்டிருந்தோம்னா ஏன் கொண்டு வந்து கொடுக்கல? ஏன் நாள் முடி எங்க வீட்டுல இன்னைக்கு காலையில டிஃபனே பண்ணல. அதுக்கும் பிரசாதம் கொண்டு வரதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் சம்பந்தம். காலையில டிஃபன் பண்ணலன்னா கொண்டு போன பிரசாதத்தை தான் தின்றுருக்கு. அப்பா காலையில சாப்பாடே செய்யலையம்மா, நடிச்சிருவான் அந்த அன்னைக்கு. நெசமாதாம்க்கா, காலையில சாப்பாடே செய்யல. என் வீட்டுக்காரரு எனக்கு தூக்கம் வருதுன்னு போய் படுத்துட்டாரு. என் மாமியாரும் காலையில சாப்பாடு வேண்டாம்னுச்சு. இருக்க பிரசாதத்தை கொஞ்சோண்டு நீ மட்டும் அள்ளி தின்னுட்டு கிட அப்படின்ட்டாவோ. பிற இருந்துச்சு காலையில சாப்பாடவே நான் அந்த பிரசாதத்தை தான் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். அப்படினாலும் அம்புட்டேமா வலிச்சு நிக்கிட்டா. காலையில கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் நல்லபடி. சாப்பிட்டுட்டு போய் தூங்கினேன். தூங்கி ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சிட்டு முப்படாதியம்மன் கோயிலுக்கு போக வேண்டி இருந்தது. அப்ப அந்த தூக்குச்சட்டியை திறந்து பார்த்தனா கமன்னு வாசனை வந்தது. அந்த அன்னைக்கு போடுன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். முடிச்ச பிறதான் ஞாபகம் வருது, யாத்தே நம்ம 4 மணி கொஞ்சம் கொண்டு வர சொன்னிச்சே, நம்ம கொடுக்காம தின்னுட்டமே ஞாபகம் வருது. நடிக்காத, நீ எனக்கு தரக்கூடாதுனே வலிச்சு நிக்கிருப்பா. நெசமாவே நான் தரணும் தான் நினைச்சேன்க்கா. அப்ப காலையில கொஞ்சோண்டு தின்னுட்டு மிச்சம் இருந்ததுன்னு சொல்றல, அப்பமே உனக்கு கொடுத்துருக்கலாம்ல. அப்பமே தரணும்னு நினைச்சோம்க்கா. எனக்கு சுவாம்பேரியா இருந்தது. சரி தூங்கி எந்திரிச்சுதான் கொண்டு போய் கொடுப்போமே அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டேன். தூங்கி எந்திக்கவும் கமன்னு சுவர பார்த்தனா அந்த அன்னைக்கு தின்னு முழுங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் நினைவே வந்தது, ஐயோ அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. அம்புட்டே நீ ஒருத்தையே முழுங்கிட்ட. சரி போ, நல்லா இரு. 4 மணி இனி திட்டி சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இந்த மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில நல்லா இருங்க வார்த்தை மட்டும் சொல்லாதிய. ஏப்போ அம்மா பந்ததெல்லாம் பண்ணிட்டு நடிக்கா. வீணா என் வாயை கிளறாதப்பா. நல்லா ஒரு சட்டி சுவாத்த தின்னுட்டு நீட்டிட்டு கிடக்கா. ஏன் சின்ன பொண்ணே, நான் முதல்ல கேட்டதுக்கு பதிலே சொல்லல. அப்புறம் எங்கே போனியே, எங்க போன? அதான்க்கா முப்படாதியம்மன் கோயிலுக்கு போக வேண்டியிருக்குன்னு சொன்னோம்ல, அங்கதான் போனேன். சரி என்ன திடீர்னு அங்கேயும் பூசி கொடுத்துட்டீங்களோ? இல்லக்கா, காலையில பூசை கொடுத்ததுல என்னமோ 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவழிச்சிட்டாரா ஐயரு. அந்த அன்னைக்கு அந்த ரூபாய் போய் கொடுத்துட்டு மாமியாரு போக சொல்லி இருந்தது. அதுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். அங்க போய் பார்த்தா எனக்கு ஏகப்பட்ட ஆச்சரியம்க்கா. ஆச்சரியமா? என்ன சின்ன பொண்ணு? அது வந்து இவட்டெல்லாம் அந்த லவ் மேட்டரை மொத்தமா போட்டு உடைச்சிடக்கூடாது. இந்த சரசக்கா லட்சுமி அக்கால ரொம்ப நியாயம் பேசவோ. மல்லியாக்கா அவனுக்கு இந்த குடும்பத்துல உள்ள பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த கல்யாணமே நடக்கிறதுல பிரச்சனை வந்தாலும் வந்துடும். நம்மளால பிரச்சனை வந்ததுன்னு இருக்கவே கூடாது. யாரையோ சொல்ற மாதிரி வேணா சொல்லுவோம். சின்ன பொண்ணே, ஏன் சின்ன பொண்ணே? அக்கா என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஏதோ ஆச்சரியமா காத்திருந்தது அப்படி இப்படினியா? என்னது? எங்களுக்கும் சொல்ல. என்னன்னு? அதுவா நாள்முடி, அது ஒரு லவ் மேட்ரு. லவ் மேட்ரா? எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவோட மவன். அந்த பையன் ஒரு பிள்ளையே லவ் பண்ணுதான். அதுக்கு அந்த பிள்ளை வீட்லயும் சம்மதம் சொல்லலையாம். அவன் அம்மையும் சம்மதிக்க மாதிரி தெரியலையாம். அதான் 2 பேரும் மட்டுமே ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குவோம். ஏம்கா இவ்வளவு சக்காவதிய? நீ சொன்னது என்ன சாதாரண விஷயமா சின்ன பொண்ணு? 2 குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் போயிருமே. அதானே, அவ அப்பா அம்மா பத்தி நினைச்சு வைக்கணுமா அந்த பிள்ளைகளே? நீங்க சொல்லியதெல்லாம் சரிதாம்க்கா. அந்த பிள்ளைல அப்பா அம்மா பத்தி நினைச்சு பாக்குவோனே வச்சுக்கிடுவோம். அவன் அப்பா அம்மாவும் அந்த 2 பிள்ளைகளும் மனசுல இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் கல்யாணம் வைக்கணும். அந்த பிள்ளை மனசுல ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே வேற ஒரு பையனை பிடிச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது என்னக்கா நியாயம்? அது அந்த பையன் அந்த அளவுக்கு சம்பாத்தியக்காரனா இருந்துக்க மாட்டான். அதனால அப்பா வேண்டாம்னு நினைச்சிட்டு பாரு என்னமோ. அப்படியெல்லாம் இல்லக்கா, நல்ல பையன். 50,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குதான். நல்ல குணமுள்ள பையன் தான். வேணும்னே வீம்புக்கு அப்பா அப்படி பண்ணுதாரு. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தானக்கா நடக்கும். அந்த ஒரு தடவை நடக்க கல்யாணத்தையுமே அப்பாவுக்காண்டி அம்மாவுக்காண்டி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டாக்கா நிக்க முடியும்? நீ சொல்லுத மாதிரி அது நியாயமாவே இருந்தாலும் தாயும் தகப்பனையும் தவிக்க விட்டுட்டு கல்யாணம் பண்ணி போறது நல்லது இல்ல சின்ன பொண்ணு. ஆமா, ஊர் உலகம்லாம் என்ன பேசும்? ஏக்கா அவ பிள்ளைகளை பத்தி யோசிக்கணுக்கா, ஊர் உலகத்தை பத்தி யோசிக்க கூடாது.
பேசுதவோ எத்தனை நாளைக்கு பேசிட போறாவோ, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வாரம் பேசுவோ, அடுத்த வீட்டு கதையை பேசக்கு போயிருவோ. ஆனா வாழ வேண்டிய பிள்ளைகள் ரெண்டும், அந்த பிள்ளை அவன் மனசுல நினைச்ச அந்த பையனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும், அந்த பையன் அந்த பிள்ளைய நினைச்சு அழுதுகிட்டு இருப்பான். காலம் பூரா அப்படியே கண்ணீர் வடிக்கவா. சரி நீ என்ன சொன்ன அந்த பிள்ளைகிட்ட? நான் பொதுவா சரி உங்க அப்பா அம்மா கிட்ட கூட ஒரு மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ அப்படி சொல்லுத ஆள் கிடையாத. கல்யாணம் பண்ணுங்க, நானே வந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிருப்பிய. 4 முடி கரெக்டா கேக்குவே. நம்ம 4 முடியை புரிஞ்சு வச்சிருக்கதை விட நம்மள 4 முடி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. என்ன சின்ன பொண்ணு பேச்சே காணும்? அப்படித்தானே சொல்லிட்டு வந்திருப்பேன். இல்லக்கா, நான் கூட ஒரு மட்டும் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி பாருங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு மேல எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாலும் நம்ம தடுக்கவா முடியும்? ஐயா வாழக்கூடிய பிள்ளைகள் பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தாதான் காலம் பூரா சந்தோஷமா இருக்க முடியும். மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கூட வாழ முடியும்? அது சரி, நீயே ஓடி வந்து கல்யாணம் முடிச்சவா தானே, அப்புறம் நீ அப்படித்தான் பேசுவ. ஆமா, நினைச்சவரை கல்யாணம் முடிக்கணும்னு நான் ஓடியாந்தது உண்மைதான். மனசுல நினைச்சவரோடய நான் கல்யாணம் முடிச்சு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய வரமா தெரியுது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நானும் அவரும் லவ் பண்ண நாள நினைச்சு பார்த்தோன்னு எங்களேன் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் எங்க 2 பேத்துக்கும். உங்களுக்கெல்லாம் அது சொன்னா எங்க புரிய போகுது? சும்மா கல்யாணங்க பேர்ல யாரோ 2 பேரை சேர்த்து வச்சுட்டு நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒருத்தர் லவ் பண்ணுங்கன்னா என்னன்னு குடி பண்ண முடியும்? அப்பா அம்மாக்காண்டி செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்குக்கா. நல்லா படிச்சு பட்டம் வாங்கலாம், நல்லா சம்பாதிச்சு அப்பா அம்மாக்கு கொடுக்கலாம், கடைசி காலத்துல தாய் தகப்பனை பார்க்கலாம். இது மட்டும்தான் நாம முக்கியமா அப்பா அம்மாக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அவளுக்காண்டி நம்ம வாழ்க்கையே நம்ம வந்து விட்டுறணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அதுவும் போக அம்மா அப்பா லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கிடாதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன சின்ன பொண்ணு? உங்களை மாதிரி பெருசுவதான் வீட்டுக்கு ஒண்ணு கிடந்துக்கிட்டு லவ் மேரேஜா ஐயோ அது கட்டி கொடுக்க கூடாது, அந்த பையன் சரிப்பட்டு வர மாட்டான், நம்ம பார்த்து கட்டி வச்சாதான் நம்ம பிள்ளை நல்லா இருக்கும்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது. ஏன் கொண்டு ஊர்க்காரிகளுக்கு பயந்து லவ் மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்காது, நம்ம பண்ணி வச்சாதான் நமக்கு கௌரவம்னு பண்ண வேண்டியது. நம்ம பிள்ளைக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்வோம்னு நினைச்சாதான் அது நல்ல அப்பா அம்மா. அதை விட்டுட்டு ஊர்க்காண்டியும் உறவுக்காண்டியும் இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான்னு யோசிச்சு தான் பிள்ளை மனசுல என்ன நினைச்சிருக்குங்கிறத பத்தி கவலையே படாம நீ எக்கேன்னு கெட்டு போன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் நல்ல தாய் தப்பனுக்கு அழகு கிடையாது. எத்தனைய சொல்லி தாய் தப்பனை மீறி பிள்ளைகளும் ஓடி போய் கல்யாணம் முடிக்க நல்லதே கிடையாது சின்ன பொண்ணு. அப்ப என்னக்கா செய்யணுங்கிய? மனசார நினைச்சா 2 பேரை பிரிச்சு வச்சுட்டு அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒருத்தர் நினைச்சு அழுதே சாவணுங்கியலா? அப்படி இல்ல, பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவன் என்னதான் நல்லாவே வச்சு பாத்துக்கிட்டாலும் நம்ம மனசு நமக்கு பிடிச்சவங்கள தாங்க தேடும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியாதுன்னு தான் 2 ஓடி போயாவது கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாதுக்கா. உலகம் நம்ம என்ன செஞ்சாலும் பேசத்தான் போகுது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அந்த ஊருக்காண்டியும் உலகத்துக்காண்டியும் நம்ம சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டு நிக்க முடியுமாக்கா? இன்னைக்கு ஓடி போன பிள்ளைகளை பத்தி பேச வாய், நாளைக்கு அந்த பிள்ளைகள் நல்ல முறையில வாழ்ந்து கடிச்சுன்னா அந்த அன்னைக்கு வாயை பத்திட்டு போறாவோ எல்லாரும். அவ்வளவுதானே? என்ன அக்கா என்ன பேசிட்டு இருக்கிய? வாங்கதா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். என்ன சரசக்கா லட்சுமி அக்கா 2 பேரும் எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பிய, ஒரு மாதிரி டல்லா இருக்கல என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லதா, நல்லாதான் இருக்கும். என்னமும் சண்டைய பத்திய? இல்லம்மா, சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதாம்க்கா வந்தேன். என்னதுலதா? ஏகா நாளைக்கு 100 நாள் வேலை இருக்கா எல்லாருக்கும். அந்த ரேவதி தானே சூப்பரண்டு, அவதான் எனக்கு சொல்லி விட்டா. உங்க தெரு கரவட்டெல்லாம் சொல்லிடு, நாளைக்கு எல்லாரும் காலையில 9 மணிக்கெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா. போமாக்கா எல்லாரும் நாளைக்கு? போவலதா. எப்ப அந்த மழை பெஞ்சதும் பேஞ்சது, மழை தண்ணியும் சவதியுமா இருந்துகிட்டு 100 நாள் வேலைக்கு என்னைக்கு கூப்பிடவளோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை கூப்பிட்டுட்டாலுவோ. சரி ஏக்கா, எல்லாரும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஃப்ரெண்டா சாப்பாடு செஞ்சு கொண்டு வரியா? மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுதோம், சரிதானா? உனக்கு இப்ப வேலை செய்ததுல சந்தோஷம் இல்ல, எல்லாருமா ஒண்ணா உட்காந்து இப்ப சாப்பிட போறோம், அதான் போன சந்தோஷமா இருக்கேன்னா? ஆமாக்கா, அது ஒரு தனி சந்தோஷம்க்கா. காலையிலேயே கெட்டி கொண்டு போன சாப்பாடை கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு அந்த காத்தோட எல்லாரும் உட்காந்து சாப்பிடல என்ன அழகா இருக்கும். அப்பா ரொம்ப நாள் ஆயிட்டு. நாளைக்கு எல்லாரும் டிஃப்ரெண்டா செஞ்சு கொண்டாடிய நல்ல டேஸ்டா உட்காந்து சாப்பிடுதோம், சரிதானா?